இப்போ நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா குயிலிங் வச்சுட்டு குயிலிங் பேப்பர் அந்த குயிலிங் பேப்பரை வச்சு எப்படி இந்த வெங்கடேஷ் பெருமாளோட இதை வந்துட்டு தலையை பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த குயிலிங் பேப்பரை வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சுற்றியிருக்கேன். இதுக்கு தேவை வந்துட்டு பிளாக் கலர், எல்லோ அண்டு ரெட்டு, க்ரீன் இதுக்குண்டான குயிலிங் பேப்பர்ஸ் தான். இது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபேன்சி ஸ்டோர்லேயே வந்துட்டு விற்கிது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை வந்துட்டு என்னென்னா அந்த ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் சுற்றிட்டு இப்போது ஹெட்டுக்கு என்ன தேவைன்னா 2 பெரிய குயிலிங் பேப்பர்ஸ், 2 பெருசுனா வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருசாக சுற்றணுன்னா 3 இல்லை 4 ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு ஒன்றை ஜாயின் பண்ணி அதை சுற்றிக்கணும். கீழே வந்துட்டு பேஸ்க்கு வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அது வந்துட்டு 2 சுற்றிருக்கேன். ஓகேங்களா? சைடில் வந்துட்டு நீங்கள் வைக்கிறதுக்கு பாதி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அந்த குயிலிங் பேப்பர்லேயே வந்துட்டு ஆஃபாக கட் பண்ணி அதுதான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மல்டி கலர்ஸாக எடுத்திருக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளார வராமல் இருக்கணும் இல்லைங்களா? அதனால் வந்துட்டு உள்ளே கம் போட்டுடுங்க. கம் போட்டுட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த 2 பெரிய இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கம் போட்டுடுறேன். கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா 2த்தையும் ஒன்றா எடுத்து ஒட்டி விட்டுடுங்க. அந்த கார்னரில் நல்லா கம் போட்டுட்டு ஒட்டி விட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு ட்ரை ஆகணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போது நல்லா கம் போட்டாச்சு. அப்படியே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டோன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்படியே வந்துட்டு பண்ணோன்னா அது வந்து வெளியே வந்துடும். இது வந்துட்டு பேஸ்க்கு வரும் இல்லையா? அதான் இதே நல்லா உள்ளே வந்துட்டு நீங்கள் கம் போடணும். கம் போட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. நம்ம இயரிங்ஸ்க்கு பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மேடாக பண்ணி விட்டுடணும். பண்ணிவிட்டு இப்போ இது வந்துட்டு சைடில் வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? இதே வந்துட்டு கம் போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே காயட்டும் வச்சுருங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஸ்டோன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? லைட் கோன்ஸ் ஷேப் தான் வேணும். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப கோனாக இருந்ததுனாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஓகே, இப்போ வந்துட்டு கொஞ்சம் காஞ்சிருக்கு. நான் இது வந்துட்டு இப்போ கம் போட்டுட்டு அதில் வந்துட்டு என்ன பண்ணேன்னா ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கிறது தான் ஸ்டோன்ஸ்லாமும். ஓகேங்களா? ஸ்டோன்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கம் போடுங்க. கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்துட்டு அதோட ஒன்றோட ஒன்று வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்று ஒன்றா பார்த்து விட்டுங்க. அந்த ஸ்டெயின் ஆகாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு நல்லா இருக்காது. சரியா? இப்போ ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே காயிட்டோம். இப்போ அதே மாதிரி வந்துட்டு இதுக்கு வந்து ஸ்டோன்ஸ்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து எல்லாமே நம்மளோட ஐடியாஸ் தான். ஓகேங்களா? நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஒன்றோட ஒன்று மேலே வந்து ஒட்டு வைக்கணும். இதுக்கும் அதே மாதிரி தான். பொறுமையாகவே நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களோட ஐடியாஸ் படி என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கலர் ஸ்டோன்ஸ் வந்துட்டு எப்படி வேணால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். உங்கள் ஐடியா படி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சாமியை வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
இப்போ இந்த கோன் வரும்போதுக்கு கீழே பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ரொம்ப ஷார்ப்பாக்கிக்காதீங்க. அதை கீழே இருக்கிறத மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இது பேஸ் வந்துட்டு கொஞ்சம் தட்டி வச்சுருங்க. மேலே இருக்கிறது வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக இருக்கணும், கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி கீழே நீங்கள் ஒட்ட வைக்கிறீங்க இல்லையா கழுத்துக்கு, அதே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் பேஸ் வந்துட்டு இது மேலே டாப் இருக்கு இல்லையா அதை வந்து தட்டி வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு ஒன்றோட ஒன்று அழகாக ஒட்டும். மேலே இருக்கிறது ஷார்ப்பாக தான் இருக்கும், கீழே மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும். பார்த்தீங்களா? இதுதான் சொன்னேன். சரியா? அப்போ தான் வந்துட்டு அது அழகாக ஒட்டும். எல்லாமே காஞ்சாதான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். நான் இது வந்துட்டு கம் போட்டுட்டு அப்படியே வச்சுருக்கேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்துட்டு அப்போ தான் இதனோட வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் வெறும் நாமம் போட்டிருக்கேன். நாமமும் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கலர் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற ஒயிட் ஸ்ட்ரிப்ஸ் தான் வச்சுட்டு பண்ணியிருக்கேன். ஒயிட் ஸ்ட்ரிப்ஸு அண்ட் வந்துட்டு ரெட் கலர்து. அதுக்கப்புறமா வாய் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். செஞ்சுட்டு எனக்கு இதில் போடுங்க, கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு.